بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அன்பு நிறைந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் தற்பொழுது ரமலான் மாதத்தினுடைய இறுதி பத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த இறுதி 10 நாட்கள் மிக விசேஷமான நாட்களாக இருக்கின்றன. இந்த கடைசி 10 தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகின்ற 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இந்த ரமலானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் வருகிறது. அது மட்டுமின்றி இந்த ரமலானுடைய கடைசி 10 ஒரு தனித்துவம் பெற்ற இஅ்திகாஃப் என்கின்ற இபாதத்தும் இருக்கிறது. நாம் லைலத்துல் கத்ரை தேடி அந்த நாளில் அமல் செய்வது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. காரணம், நாம் யாரும் 1000 வருடங்கள் வாழப்போவதில்லை. நம்முடைய வாழ்நாள் மிக குறைவு. 60க்கும் 70க்கும் மத்தியிலே நம்முடைய வாழ்நாள் இருக்கிறது. இத்தகைய சமயத்திலே நாம் அமல்களிலே பொடுபோக்காக இருந்து கொண்டு கவனமில்லாமல் இருப்போமையானால் பல நன்மைகளை இழந்து விடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஹர்ரு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மின் ஆகிரி ரமலான். ரமலான் மாதத்தினுடைய ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த லைலத்துல் கத்ரை தேடி அமல் செய்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் பிற 21, 23, 25, 27, 29 ஆகிய இந்த 5 நாட்களிலே நாம் செய்கின்ற வழக்கமான இபாதத்துகளை விட கூடுதலான இபாதத்துகளை நாம் செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் 100 முறை சுப்ஹானல்லாஹ், 100 முறை அல்ஹம்துலில்லாஹ், 100 முறை அல்லாஹு அக்பர் என்று தஸ்மீகளை ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னும் 100 அஸ்தகுஃபிருல்லாஹ், 100 முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துகளை ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த ஒற்றைப்படை இரவுகளிலே நம்மால் முடிந்த அளவுக்கு குர்ஆன் ஷரீஃபை அதிகமாக ஓத வேண்டும். அந்த நாட்களிலே தான தர்மங்களை செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நாம் செய்து கொண்டு வருவோமையானால் இந்த 5 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கத்ராக இருந்தது என்றால் நாம் கண்டிப்பாக 1000 மாதங்கள் செய்கின்ற இபாதத்தை அந்த ஒற்றை நாளிலே நாம் அடைந்து கொள்கின்றோம். 27ஆம் பிறை என்பது பல்வேறு இமாம்களுடைய கருத்துக்களின்படி பெரும்பாலும் 27ஆம் இரவிலே லைலத்துல் கத்ர் நிகழக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த 5 நாட்களிலும் நாம் அதிகமாக அமல் செய்தால் கண்டிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்வோம். அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.